இந்த நாற்றோட நெல் பேர் சொல்லுங்கள் ஐயா. பிபிடி. பிபிடி. இது எத்தனை நாளில் நீங்கள் வந்து விதைச்சி எத்தனை நாளில் நீங்கள் வந்து இதை நாற்று பறிப்பீங்க? 30 நாள். 30 நாள். 30 நாளில் பறித்து உடனே சேறு அடித்து உழவு பண்ணி நட்டுடுவீங்க. நட்டு நடுறதுக்கு அது 4வது மாதம் அறுவடைக்கு வரும். ஓகே. நீங்கள் நட்ட பிறகு நீங்கள் அடி உரம் போடுவீங்களா, இல்லை வந்து அதுக்கு பின்னாடி போடுவீங்களா? நட்டதும் பிற்பாடும் போடுவோம், அதுக்கு முன்னாடியே சேத்துல கொடுக்குறதும் உண்டு. சேத்துல கொடுக்குறப்ப என்னென்ன உரம் நீங்கள் கலந்து போடுவீங்க? டிஏபி, யூரியா, அப்புறம் பொட்டாசு வரைக்கும் கலந்து கொடுப்போம். வேப்ப முன்னாக்கு போடுவீங்களா? முன்னாக்கு சமயத்தில் போடுவோம். அந்த வேப்ப முன்னாக்கு போட்டால் அதுலேருந்து என்ன அந்த பயிருக்கு பயன்படும்? அது தூறு கட்டி வரும், பூச்சிகள் இருக்காது. பூச்சிகள் இருக்காது. சரிங்க. சரிங்க. நட்ட பிறகு தண்ணியை காய விடுவீங்களா? பங்க காய்ச்சல் லேசாக போடும். எதுக்காக அந்த காய்ச்சல் போடுறீங்க? அந்த பூச்சிகள் அந்த நட்டு அந்த குத்துவெல்லாம் மறைஞ்சு அது தூர் வரும். அதனால கொஞ்சம் லேசாக மேவாடையே காஞ்சிச்சின்னு காய விட்டு அப்புறம் அப்படியே விரைக்க விட்டு அப்புறம் தண்ணி விட்டோம். எத்தனை நாள் வரைக்கும் அது காய வைப்பீங்க? ஒரு வாரம். 1 வாரம். 4 வரைக்கும். அப்புறம் அந்த ஓடு உணர்ந்ததோட தண்ணி விட்டுருவோம். தண்ணி வச்ச பிறகு இப்போ அதுலேருந்து தூர் கட்டி வரும், நல்லா கப்பும் கலையமாக வரும்னு சொல்கிறீங்க. அப்போ வரப்போ வந்து நல்லா முதல்ல வந்து பெருசாகுங்களா? பெருசாக வரும். இடையில அப்புறம் மறுபடியும் யூரியா கொடுப்போம். யூரியா கொடுப்பீங்க. எதுக்காக அது யூரியா கொடுக்குறது? அது பயிர் கொஞ்சம் வளர்ச்சிக்காண்டி. வளர்ச்சிக்காக. ஆமாம். அப்புறம் ஒரு 5 டிஏபி யூரியா கலந்து கொடுப்போம். அது எதுக்கு கொடுக்குறது? அது பயிர் கொஞ்சம் கடமாக நல்லா வளர்த்துக்காண்டி. சரி. அப்புறம் இடையில பூச்சி கீச்சி இருந்தாக்க ப்ரேயர் பண்ணுவோம். சரிங்க. அந்த கதிர் வர்றதுக்கு முன்னாடி தானே கொடுப்பீங்க நீங்கள் அந்த பொட்டாசு எல்லாம்? ஆமாம். கருது வராதுக்கு முன்னாடி கொடுப்போம். கருது வர்ற தருவாயிலையும் கொடுப்போம். அப்போ எதுக்காக அதை கொடுக்குறது நம்ம? அது மணி சத்துக்காண்டி பொட்டாசு. ஓகே ஓகே. யூரியாவும் பொட்டாசியம் கலந்து. சரிங்க. அப்போ கொடுத்தா வந்து உங்களுக்கு கதிர் வந்து நல்லா வீச்சாக வரும், நல்லா தடகாத்தரமாக இருக்கும். மணி பிடிச்சி நல்லா இருக்கும். ஓகேங்க. இப்போ மணி பிடிச்சி வருது பார்த்தீங்களா? அப்போ வந்த பிறகு பால் கட்டு எப்போ இறங்கும் அதில் அந்த கதிரில்? அது பால் கட்டு வந்து அந்த அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க. அப்போ அதை கருதி வீசினத்தோடு அப்புறம் பால் கொடுக்க வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக அது எத்தனை நாளில் அந்த பால் கட்டு இறங்கும் அந்த கதிரில்? அது ஒரு கருதி வீசி ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள பால் கட்டு பால் கட்டு ஏறிடும். அப்போ வந்து பால் கட்டு வந்த பிறகு அது எத்தனை நாளில் அறுவடைக்கு தயாரம் செவக்கும்? அது எத்தனை நாளில் உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வரும்? செவந்து அதுலேருந்து ஒரு 10-15 நாளில் அறுவடைக்கு செவந்து அறுவடைக்கு ஏறிட்டுனாக்கா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது செவந்து. ஒரு நெல் ரகத்துக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. இப்போ இந்த இதுக்கு வந்து பிபிடிங்கிறீங்க. இது எத்தனை நாள் கழிச்சு இது அறுவடை பண்ண முடியும்? 4 மாதம். 4 மாதம். 120 நாள். சரிங்க. 135 நாள் வரும் அறுவடைக்கு தயாராகும். அது நாற்று பறித்து நட்டா அது வந்து இது ஓகே. அடுத்தது தெளியில் வைக்கிறீங்களே, வந்து ஒரு மாதம் கம்மியாகும். 10 நாள். 110 நாளில் நீங்கள் அறுவடை பண்ணிவிடுவீங்க. மற்ற வயசு கம்மியாக போய்டும். ஆமாம். சரிங்கய்யா. அப்புறம் வந்து இது வந்து பிபிடி ரகங்கிறீங்க. அடுத்த ரகத்துக்கெல்லாம் எப்படி வந்து அது எத்தனை நாள் அறுவடை பண்ணுற மாரி இருக்கும்? அது அந்த நெல் வயசு பொறுத்து இருக்கு. சரி. 2.5 மாதத்துலையும் இருக்கு. 3 மாதத்துலங்கிறது வந்து அந்த நெல்லோட பேர் சொல்லுங்களேன் கொஞ்சம். J13, 42, 45, 52. அதெல்லாம் 3 மாதம் ரகம். 51. ஓகேங்க. 2 மாதம் ரகம் சொல்கிறீங்களா? அது 2 மாதம் ரகம் இல்லை, 2.5 மாதத்தில் 90 நாள். இது J13 இப்போ வந்திருக்கு. அது மாரி ரகம் வந்திருக்குங்க. சரிங்க. இப்போ நீங்கள் இந்த விவசாயம் பண்ணி தான் உங்கள் குடும்பமெல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணுறீங்க. விவசாயம் இப்போ வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது ஆதி காலத்தில் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து அந்த நம்ம செலவுக்கும் வருவாய்க்கும் தான் சரியா இருக்கு. லாபம்லாம் இதில் ஒன்றும் விவசாயி கணக்கு பார்க்கறதுக்கு வேலையே இல்லை. மிஷின் வந்துடுது, அது பாதி கொண்டு போடுது. அப்புறம் கருது இந்த இது வேற, அப்புறம் வண்டி சத்தம், இதெல்லாம் பல விதமா அது பங்கடாயிடுது. சரிங்க. இப்போ எப்படின்னா இப்போ ஆதி காலத்தில் வந்து நம்மளோட அறுவடை வந்து நம்ம உழைச்சி இது பண்ணி கையால் அறுத்து மாட்டு வச்சு வண்டி இது பண்ணி மிச்சம் தெரிஞ்சிச்சு. இப்போ நவீன காலத்தில் வந்த பிறகு ரொம்ப மிச்சம் தெரியல உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவஸ்தை தான் வருது. கடன் வாங்கி தான் செய்ய வேண்டியது. சரிங்க. சரிண்ணே, சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி.